தூக்கம் என்பது மனிதனுக்கு தேவையான ஒன்று. தூங்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் 2 நேரத்தில் தூங்குவதை அல்லாஹ் கோபப்படுகிறான். ஒன்று, ஃபஜ்ருக்கு பின்னால் காலையில் ஃபஜ்ர் தொழுகாம தூங்குவதை அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறான். மக்ரிப் தொழுகைக்கு பின்னால தூங்குறதையும் அல்லாஹ் தஆலா கோபப்படுகிறான். இந்த 2 நேரமும் இபாதத்து செய்ய வேண்டிய நேரம். அதிலும் குறிப்பாக காலையில் ஃபஜ்ர் தொழுகாமல் யார் தூங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த வீட்டில் உலகத்தில் எத்தனை பலாய் முசீபத்துகள் இருக்கிறதோ அத்தனை பலாய் முசீபத்துகளும் அந்த வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இனியும் சொல்ல போனால், யார் காலையிலே ஃபஜ்ர் தொழுகாமல் அல்லது ஃபஜ்ர் தொழுது விட்டு அந்த நல்ல நேரத்தில் தூங்குகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அட்டாக் என்கக்கூடிய ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கிறது. இது நான் சொல்லவில்லை, கண்டுபிடித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த காலையில 4 மணிலிருந்து 10 மணிக்குள்ளதான் அதிகமா அட்டாக் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப காலையில ஃபஜ்ர் தொழுகக்கூடிய நேரத்துல ஒருத்தன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், ஒண்ணுமே தெரியாது. அப்படி தூங்கி கொண்டிருந்தால் அந்த வீட்டில் எல்லா பலாய் முசீபத்துகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. நோய் மட்டுமல்ல, ஆரோக்கியம் மட்டுமல்ல, எல்லா பஞ்சம், பட்டினி, பசி, நோய், நொடிகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாமே வரும். அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது. நீங்க வேணா நீங்க பரவலா கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எந்த வீட்டில் ஃபஜ்ர் தொழுகாமல் அல்லது ஃபஜ்ர் தொழுது விட்டு தூங்குகிறார்களோ, இபாதத்து செய்ய வேண்டிய நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார்களோ, மலக்குகள் சபிக்கிறார்கள், அல்லாஹ் கோபப்படுகிறான். புரியுதுங்களா? அதே மாதிரி மக்ரிப் தொழுகைக்கு பின்னாலே இபாதத்து செய்ய வேண்டிய நேரம் அது. தொழுது போட்டு திக்ருகள் அல்லது குர்ஆன் ஓத வேண்டிய அந்த நேரத்துல குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்ல, பெரியவங்க அந்த நேரத்துல தூங்கினா அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். இபாதத்து செய்ய வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு இருக்கிறான் பாருன்னு அல்லாஹ் கோபப்படுறான். ஆனா நம்மகிட்ட இப்படி ஒரு கெட்ட வேலை இருக்கு, என்ன தெரியுங்களா? இஷா தொழுகைக்கு பிறகு எந்த உலகத்துடைய பேச்சும் பேசக்கூடாது. இது ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். இஷா தொழுகைக்கு பின்னால 8 to 9 சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்துடணும். ஆனா நம்ம சாப்பிடுறதே, நம்ம டின்னர் டைம் எப்ப தெரியுமா? 11 மணி 12 மணி. 12 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு நீங்க படுப்பீங்க? பின்ன எப்படி காலையில் நேரத்தை எந்திரிக்க முடியும்? பின்ன நோய் நொடி வராமல் எப்படி இருக்கும்? அட்டாக் வராமல் எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனைகளும் வரும். அதனால கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். சிந்திக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்காம முடிச்சிருக்க வேண்டியதுல தூங்கிட்டு இருக்கிறீங்க, தூங்க வேண்டிய நேரத்துல முடிச்சிட்டு இருக்கிறீங்க. பின் எப்படி வியாதி வராம இருக்கும்? நமக்கு வியாதி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சாப்பாடு, தண்ணி, ஓய்வு, தூக்கம், இதெல்லாம் தான் காரணம். இந்த நாளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன ஆகும்? உங்களுக்கு நோய் நொடி வராமல் இருக்காது, கண்டிப்பா வரும். எல்லா சுகரும், எல்லா பிபியும், எல்லா கொலஸ்ட்ராலும், எல்லா பைல்ஸும், எல்லாமே வரும். அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்ப அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் காலையில ஃபஜ்ர் தொழுக பாருங்க. ஃபஜ்ர் தொழுகாதவன அல்லாஹ் தஆலா கோபப்படுறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்துல் ஃபஜ்ரி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் காலையில எழுந்து ஃபஜ்ர் தொழுகிறானோ அவனுடைய இன்சார்ஜ் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அவனுடைய எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அவனுக்கு ரிஸ்க், ஆரோக்கியம், ஆஃபியத்து, சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். இதுக்கு நேர் மாறாக நீ சிந்திச்சு பாருங்க. மன் ஸல்லா ஸலாத்துல் ஃபஜ்ரி ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ் என்கக்கூடிய இந்த ஹதீஸுக்கு மாறாக யார் ஃபஜ்ர் தொழுகலையோ அவனை அல்லாஹ் தஆலா கைவிட்டுறான். எக்கடகட்டு தொலைஞ்சு போனான் அப்படின்னு கைவிட்டுறான். ஓப்பனா சொல்லப்படி இப்படித்தான் சொல்லணும். எக்கடகட்டு போ, காலையில் ஃபஜ்ர் தொழுகை இல்ல, எக்கடகட்டு போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா கைவிட்டுறான். அதனால தயவு செய்து நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, முடிந்த அளவுக்கு காலையில் ஃபஜ்ர் தொழுக பாருங்கள்.
காலையில் ஃபஜ்ர் தொழுது விட்டு இருக்கக்கூடிய தூக்கத்தை விட்டு விடுங்கள். அது முசீபத்து, ஆரோக்கியத்துக்கு கேடு, நிம்மதிக்கு கேடு. அதனால் அதை விட்டு விடுங்கள். காலையில் நேரமாக எழுந்திருங்கள், இரவிலே நேரமாக படுத்து விடுங்கள். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. இந்த ரபியுல் அவ்வல் மாசத்தில் நபிகள் நாயகம் பிறந்து 1501வது வருஷம். ஆகவே இதை உங்களுக்கு கிஃப்டாக தருகிறேன். இனிமேல் கொண்டு நான் ஃபஜ்ர் தொழுவேன், ஃபஜ்ர் தொழுகாமல் நான் தூங்க மாட்டேன், ஃபஜ்ர் தொழுது விட்டு நான் தூங்க மாட்டேன் என்கூடிய அந்த உறுதியோடு இருங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.